எங்க நம்ம எங்க போறோம்? அது இல்ல ம் கையில வச்சு பாக்குறத விட போட்டு பாத்துரலாம்ல, அதான் ட்ரையல் ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். ஓ, இதை நீங்க சொல்லியிருக்கலாம். நீங்க திடீர்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்ததும் எனக்கு ஒன்றும் புரியல. நான் வேற ஃபீலிங் டிராவல் ஆயிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க. சாரி. சாரிலாம் சொல்லாதீங்க. நீங்க இப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்ததும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ட்ரையல் பாருங்க. 1 minute. ம் ம் எதுக்கு இப்போ நீ திரும்ப வந்த? நீ எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஆமா, ஏதோ வேலை நிறைய இருக்கு, அது இதுன்னு பில்டப் கொடுத்துட்டு போனேன்ல, அதான். உன்னால எனக்கு இப்போ 2 வேலை. இந்தா பர்ஸை பைக்லயே விட்டு வந்துட்ட. இதெல்லாம் எப்படி நீ பில் கட்டுவ? அக்கா, அக்கா இங்க பாருக்கா, இது நல்லா இருக்குல்ல? இங்க நிறைய கலெக்ஷன் இருக்குக்கா. இந்த பக்கம் நம்ம பார்க்காம போயிட்டோமே. ஷோ, ஏய், நீ எடுத்து கொடுத்ததே நல்லதா இருந்துச்சு. இல்லக்கா, இங்க இன்னும் நல்லா இருக்கு பாரு. ஆமா, உனக்கு லேட் ஆகலையா? ஆனது ஆயிப்போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன் ஆளுக்கு என் கையால செலக்ட் பண்ண சொல்லிருக்க. பெஸ்டா எடுத்து கொடு வேணாமா? நல்லா இருக்குல்ல? சத்யா, நீ ஆல்ரெடி எடுத்து கொடுத்ததே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ கிளம்பு. நீ ஏன் என்ன துரத்துறதுலயே இருக்க? துரத்தலடி, ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சு. எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? கிளம்பலாம்ல. அப்படியா? எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. அப்போ பில்லை கட்டிட்டு வா, நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். என்னக்கா யோசிச்சுன்னு இருக்க? வாக்கா போலாம். இல்ல, அவரு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். ஏங்க, இது பெர்ஃபெக்ட், சூப்பரா இருக்கு. இது இது நம்ம டேஸ்டே இல்லைங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணனே, சூட்டே ஆகலைங்க. சரி வாங்க, இதுக்கு மேட்சா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துடலாம். ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். இதுல எது நல்லா இருக்கு?
கொடுங்க. ம். இது உங்களுக்கு செம்மையா இருக்குங்க. இதை நீங்க போட்டா அப்படியே வேற லெவல்ல இருப்பீங்க. இது இது வேஸ்ட், உங்களுக்கு சூட்டே ஆகாது. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, ம். வந்துடுறேன். என்ன இவன் நாம செலக்ட் பண்ணதை விட்டுட்டு அவ செலக்ட் பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஹாய் நம்ம அமுல் பேபி. ரெகுலரா அடிக்கடி மீட் பண்ணுவோம். இவனை பார்க்காத நாள்னு ஒன்று இல்லவே இல்லை. சாரி, gift மாறிடுச்சு. ஒன்று ஃப்ரெண்டுக்காக வாங்கினது, இன்னொன்று உங்களுக்காக வாங்கினது. ஃப்ரெண்டுக்காக வாங்கினது உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த gift தானே வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியதை எனக்கு மாத்தி கொடுத்துட்டு தான் சொன்னாரு. இதே கவிதை தானே என்கிட்ட சொன்னாரு. ஏய், ஐயோ என் கவிதை. கற்பனை நிஜமாகும் என என் கனவிலும் நினைக்கவில்லை.